இப்போ பார்த்தீங்கன்னா, மாங்குளம் மலையில வந்து பல பாகங்களா எடுத்திருக்கிறோம். இந்த பாகம் வந்து ஏன் பார்ட் 1ன்னு போட்டேன்னா, சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கணுன்றதுக்காக, இந்த பாட்டுக்கு நான் பார்ட் 1ன்னு குடுத்துருக்கேன். இந்த பசங்க தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்த காண்பிச்சு குடுத்த ஒரு ஆள்காட்டிகள். இடத்த காட்டிகள் சொன்ன மாரி ஜூடி கைடா வேல பார்த்தாங்க. நல்ல பசங்க. சும்மா கூட வந்தாங்க. எங்களுக்கு காட்டுனாங்க. 2, 3 இடத்த காண்பிச்சு காண்பிச்சு குடுத்தாங்க. அது சொன்ன மாரி ஒரு டீமா இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது, அவங்களுடைய உற்சாகமும், வரவேற்பும் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்தது. நல்லா பசங்க நல்லா பேசிட்டு பழகிட்டு இருந்தாங்க. சில இடங்களுக்கு எங்களால போக முடியல. ஆனா, அடிக்கிற வெயிலும் ஒரு பக்கம், 2வது எங்களால ஒரு இடம் ஓரளவு இடம் மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால திரும்ப வந்துட்டோம். ஆ இருந்தாலும் ஒரு சில இடங்கள கவர் பண்ணவே நல்லாவே காண்பிச்சு குடுத்தாய்ங்க. முதல் குகைய வந்து அடையாளப்படுத்தி காட்டிக் குடுத்தது இவங்க இந்த பசங்க தான். அதனால இவங்கள வந்து இந்த இடத்துக்கு இங்க பாருங்க மலை மேல தேன் பார்த்தீங்களா? தேன்கூடு. மலை உச்சியில 2 தேன்கூடு இருந்துச்சு. அது ஒண்ணு, இது ஒண்ணு. 2 தேன்கூடு மலை தேனு. இந்த தேன் எடுக்கிறதுக்கு யார் வருவாங்கன்னு தெரியல. அவ்வளோ பெரிய தேன் கூடா இருந்துச்சு. நீங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகான வனப்பகுதி இருக்கு பின்னாடி. அது போக இங்க பார்த்தீங்கன்னா, அந்த நிலப்பரப்பு உள்ள பகுதி பாருங்க. ஒரு பக்கம் விவசாய நிலம், இன்னொரு பக்கம் வந்து பின்னாடி குவாரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மழை பெய்யுறதுனால நடுவுல அமைஞ்சிருக்கு. ஏதோ அழிக்காம இருந்திருக்காய்ங்க. நான் இதுவரைக்கும் போய் ஆய்வு செஞ்ச வகையில பார்த்தீங்கன்னா, இது பாருங்க குவாரி ஆட்டைய போட்டுருக்காய்ங்க பாருங்க. கல்குவாரி கல்குவாரி. இந்த மலைகள் வந்து நிறைய கிரானைட் கல்லுகளா இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மதுரையில. இத பூரா வெட்டி எடுத்து வித்துருக்கானுங்க. முந்தைய ஆட்சி காலத்தில. இங்க பாருங்க. எழுதி வச்சிருக்கானுங்க. நம்ம ஆளுங்க எழுதுன எழுத்து மாரி தான் தெரியுது. ஏன்னா பண்டைய எழுத்துக்கள் மாரி தெரியல. இதெல்லாம் பண்டைய எழுத்துக்கள் தான். இது பார்த்தீங்கன்னா, இது வேற எழுத்துக்கள். இது அந்த இடத்துல இருந்து நான் கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸா இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் இந்த லவ்வர்ஸ் எழுதின எழுத்துக்கள் அது. இது நண்பன் அப்படியே எட்டி மேலேருந்து பார்க்குறான். பார்க்குற மாரி ஒரு சின்ன சீக்வென்ஸு. இது மேல பார்த்தீங்கன்னா, இந்த மேல இதுதான் நுனியில தான் வந்து எழுதி வச்சிருக்காங்க வார்த்தைகள. நிறையா எழுத்துக்கள் வந்து ஃபுல்லா இதில தான் இருக்கு. மொத்தம் 4 பாகமா வந்து இந்த குகைகள் இருக்கு. இந்த குகைகள் வந்து இப்ப நாங்க முதல் வந்து முதல் குகைக்கு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, இடத்துலயே வந்து சொன்னாங்க சின்ன மாரி தண்ணி தேங்கியிருக்கு. அதில தான் பார்த்தோம். இதுதாங்க இது எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள். இங்கேருந்து ஒரு இடமா பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இது வந்து குகை 4ஆம் நம்பர் குகை. இது கடைசியா பார்த்த குகையில நெறைய எழுத்துக்கள் இருந்துச்சு. இந்த குகைக்குள்ள பின்னாடி பார்த்தீங்கன்னா, பின்புறம் ஒரு அறை மாரி ஒரு பகுதி இருக்கு. இந்த பாருங்க. ஒரு அறை மாரி ஒரு பகுதி இருக்கா? இந்த அறைக்குள்ள வந்து எத்தன பேர் தங்கியிருந்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து பாடசாலையும், கல்வி சாலையுமா இருந்திருக்காங்க. அவங்களுடைய படுக்கக்கூடிய இடத்த பாருங்க, அழகா வந்து வடிவமைச்சு அழகா சிசைன் பண்ணி அழகா வச்சிருக்காங்க பாருங்க. வழவழன்னு இருக்கு நான் சொன்ன மாரி இடம். கரடு முரடா இல்லாம, ரொம்ப வளவளப்பு தன்மையோட இருந்தது. அவ்வளோ அழகா வந்து இந்த திட்டமிட்டு இது செதுக்கியிருக்காங்க. இது நல்ல ஒரு இடமா இருந்தது. மொத்தம் 4 வகையான இடங்கள்ல குகைகள் இருக்கு. நீங்க போனீங்கன்னா நிச்சயம் பார்க்கலாம். தாராளமா ஒரு தடவ மீட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. போயிட்டு வாங்க. மழை வந்தா கூட அங்க ஒதுங்குறதுக்கான ஒரு இடமும் இருக்கு. பிரச்சனை இல்ல. மழை வந்தா கூட நல்லாயிருக்கும். நாங்க போன இடத்துல நல்லா காத்து அடிச்சது. ஒரு சின்ன குறுகலான பாதை வழியா தான் நீங்க வந்து அங்க இருக்கிற மாரி பதுங்கி இருக்கிற மாரி இருக்கும். ஆனா 2, 3 குகைகள் இருக்கு. அந்த 2, 3 குகைகள்லயும் வந்து ஆ ஒவ்வொன்னுக்கும் ஒரு இது ஆச்சரியத்த வச்சு உள்ளடக்கி தான் இருக்கு. அதனால தாராளமா போயிட்டு வரலாம். இங்க பாருங்க அந்த படிக்கட்டு மாரி வச்சிருக்காங்க. இது இன்னைக்கு தொல்லியல் துறையோட பராமரிப்புல இருக்குன்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு இவங்க பராமரிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. இந்த இடத்துல பாருங்க ஒரு குழி மாரி வச்சிருக்காங்க பாருங்க. நெருப்பு உண்டாக்குறதுக்காக இருக்கும்னு நெனைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, மொத்த ஒரு வியூவும் எ காட்சி அமைப்பும் தெரியுது. நிலப்பரப்பும். நம்முடைய மண்ணுக்கு பக்கத்துல பல பேர நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோம்.
அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இது குள்ளமணிகள் இந்த வீடா கூட இருக்கலாம். ஏன்னா, இது அப்படி ஒரு அமைப்புல இருந்திருக்கு. நெறைய இடங்கள்ல வந்து இருக்காங்க. சொன்ன மாரி பலவித சரித்திரங்கள் பதிவேடுகள் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா, நம்ம ஆளுங்க வந்து அத போற்றி பாதுகாக்காம விட்டுர்றோம். அது ஏன்னு தெரியல. இங்க பாருங்க எப்படி ஒரு காட்சி அமைப்பு பார்த்தீங்களா? அழகா இருக்கு. இதெல்லாம் அங்க அவங்க இருக்கையில உட்கார்ற இடம் இது. உட்கார்ற இடம் கலந்துரையாடக்கூடிய இடம் அது நெனைக்கிறேன். இதெல்லாம் வந்து பாருங்க சின்ன சின்ன ஒரு நெருப்பு உண்டாக்குறதுக்கான குழிகளா இருக்கும்னு நெனைக்கிறேன் இது. இந்த கல் பாருங்க பின்னாடி குவாரிய அறிந்த திமுக கட்சிக்காரங்க எப்படி எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க. எல்லாம் அவைங்க பண்ற வேல தான். குவாரிய அடிச்சு மண்ண நொறுக்கி மண்ண எவ்வளோ ஆழத்துக்கு போட்டுருக்காங்க பாருங்க. இதனால இந்த இந்த மாரி ஆட்சி திருப்பி வரவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இவனுங்க வந்து மண்ணோட வளத்தையும், கனிம வளங்களையும் அடிச்சு வித்துடுறானுங்க. அவன் வயிறு நெறஞ்சா போதும். வயிறுக்கு மீறியும் அவன் வயித்துக்கு நேரா அதிகமா சம்பாதிக்கிறானுங்க. இப்படிப்பட்ட இடம் இருக்கணுமா நம்ம அவன் இருக்கக்கூடாது நாம இருக்கிறோமோ இல்லமோ அவங்க இருக்கக்கூடாது. அதனால தயவுசெய்து வருங்கால மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு தன்னுடைய சுத்தி இருக்கிற மண்ணையும், வளத்தையும் பாதுகாத்துக்கணும். இங்க பாருங்க எழுத்துக்கள் பாருங்க. இதாங்க அந்த தமிழ் எழுத்துக்கள், பழைய பிராமி எழுத்துக்கள். இது வந்து 4வது குகையில தான் உங்களுக்கு போனா கிடைக்கும். இடுப்புல கிடைக்காது. நேரா அத வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த தொழிலாவே அத வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த ஒயிட் அடிச்சிருக்காங்க. அதனால இப்ப செப்பரேஷனா நமக்கு தெரியுது. தனித்தனியா தனித்துவமா தெரியுது. இல்லன்னா தெரிய வாய்ப்பில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, பாருங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அருமையான இது. இது முட்டை வடிவத்தில இருந்ததுங்க. முட்டை ஓடுலேருந்து வெளிய இது பண்ண மாரி ஒரு அமைப்புல இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த இத எடுத்தேன். அதே முட்டை ஓடும், முட்டையும் தனியா வச்சுக்கிற மாரி இருந்த மாரி ஒரு அமைப்புல இருந்துச்சு. இது வந்துலாம் வரக்கூடிய பாதை. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாதைகள்ல எவ்வளோ அழகா இருக்கு. இந்த இடத்துல குரங்குகள் இருக்குங்க. இது சாயந்தரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து லேட் ஆச்சுன்னா, குரங்குகள் வர ஆரம்பிச்சுரும். அதனால சீக்கிரமா பார்த்துட்டு சீக்கிரமா இறங்கிருங்க. இந்த குரங்கு உட்காந்துருக்கு பாருங்க மேல, மலை மேல. நெறைய குரங்கு கூட்டம் உட்காந்துருக்கும். இது ஒரு கிளி வடிவ பாறை. நல்லா இருந்தது. அதனால நம்ம இயற்கை வளங்கள நம்ம தான் பாதுகாத்துக்கணும். மக்கள் வந்து விழிப்புணர்ச்சியே இல்லாம இருக்காங்கன்றது தான் வேதனையான விஷயம். உங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் புத்தி வராதுன்ற மாரி, இனிமேலாவது இருக்கக்கூடிய செல்வங்கள பாதுகாத்து, வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம குடுப்போம். வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம போற்றி பாதுகாத்து இத செய்வோம் நம்ம. அதனால எந்த காலத்த கொண்டும் பல இயற்கை செல்வங்கள அழிக்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.